மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் ஊர் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ச் 3, 4, 5 செவ்வாய், புதன், வியாழக்கிழமை நடந்து முடிஞ்ச வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் டீட்டெயில்ஸாக என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துலேருந்தே நோம்பி ஸ்டார்ட் ஆயிரும். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே விரதம் இருந்து சாப்பாடு, சாம்பார், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு படைப்பாங்க. இதுவே நம்ம எடுத்து சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு அடுத்து கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ சாமி சோடிப்பாங்க. அதுக்கு நகைப்பட்டியெல்லாம் ஊருக்குள்ளே வச்சுருப்போம். அதெல்லாம் தப்படிச்சிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. சாமி சோடிக்கிறப்ப தப்பாட்டம், இந்த மாதிரி வான வேடிக்கை இதெல்லாமே நடக்கும். சாமிக்கு நேர்த்திக்கடன் வச்சுருப்பாங்க இல்லையா, அக்னி சட்டி எடுக்கிறோம். மோஸ்ட்டாக இங்கே எல்லாருமே அக்னி சட்டி தான் எடுப்பாங்க. சாமிக்கு அலங்கரிக்கிறப்பவே அக்னி சட்டி எடுக்கிறவங்களாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. போய் குளிச்சுட்டு வந்துட்டு மாலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அக்னி சட்டிக்கு அக்னியெல்லாம் முழங்கி விட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருப்பாங்க. சாமியோட ஒன்றாவே அக்னி சட்டியும் கூட ஊர்வலம் வரும். இது ஏலூர் திருவிழா. ஃபஸ்ட் இங்கே சாட்டிட்டு அதுக்கப்புறம் மெயினான ஒரு ஊர் இருக்கும் இல்லையா, அங்கே போய் சாட்டுவாங்க. அதுக்கு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் குட்டீஸோடு சேர்ந்து போகிறதுக்கு. அங்கே 4 சாமிக்கு அலங்கரிப்பாங்க. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். சாமியெல்லாம் அலங்கரிச்சுட்டு புதன்கிழமை காலையில் ஒரு 6 o'clock சாமி கோவிலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அங்கே சாமியை அலங்கரிக்கிறப்ப கரகாட்டம் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாமியும் கொண்டு உள்ளே வச்சக்கப்புறம் இங்கே எங்கள் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு அக்னி சட்டி வேண்டியிருப்பாங்க, எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அது நடக்கும். காலையில் ஒரு 7, 8க்குலாம் இங்கேருந்து கிளம்பி 9 o'clock அக்னி சட்டிலாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துடுவோம். அடுத்து புதன்கிழமை ஒரு 10 o'clock போல் எங்கள் ஊர் கோவிலில் மாவிளக்கு அழைக்கிறதுக்கு தப்படிச்சிட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு வீட்டிலேருந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தேங்காய் பழம் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சாமியோட சேலையை, அதாவது வருஷம் ஃபுல்லாக கட்டின சேலையை ஒவ்வொரு வருஷமும் இந்த நோம்பி அன்னைக்கு இலம் விடுவாங்க. வேணுங்கிறவங்க பிடிச்ச சேலையை நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து சாயந்தரம் அக்னி சட்டி எடுத்துகிட்டு போனோம் இல்லையா காலையில், அந்த கோவிலுக்கு மாவிளக்கு எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். போயிட்டு அங்கே சாமிக்கு எல்லாமே மாவிளக்கு, தேங்காய் பழம் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அந்த டே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து தேர்ஸ்டே மார்னிங் எங்கள் ஊரில் அந்த அலங்கரிச்சாங்க இல்லையா, அந்த சாமியை கிணத்துல விடுறதுக்கு ஊர்வலம் மாதிரி கொண்டு போவோம். அப்போ மஞ்சள்லாம் பூசிட்டு ஆடிட்டு, முன்னாடி பசங்களாம் ஆடுவாங்க, பின்னாடி பொண்ணுங்க ஆடிட்டு, அது ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போய் சாமி கிணத்துல விட்டுருவோம். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டே முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டே முளைப்பாரி போட்டிருந்தோம். அந்த முளைப்பாரியெல்லாம் வச்சு கும்மி அடித்து கிணத்துக்குள்ளே போட்டு சாமியும் கிணத்துல கரைச்சிருவாங்க. அவ்வளோதான். தேர்ஸ்டே ஈவினிங் வண்டி வேஷம்லாம் போட்டுட்டு அங்கே ஒரு மெயின் கோவில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே நாங்கள் மஞ்சள் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க சாமியை கரைக்கிறதுக்கு போவோம். அப்போ அந்த போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தப்பாட்டம் ஆடிட்டே தான் போவாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா மஞ்சள் தண்ணி, அதெல்லாம் அந்த சாமி மேலே ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. சாமி சாமி மேலே ஊற்றிட்டு 4 சாமி அங்கே அலங்கரிப்பாங்க. 4 சாமியும் எடுத்து கரைக்கிறதுக்கு ஒவ்வொரு சாமியாக வெளியே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு ஊர்வலம் மாதிரி போயிட்டு இங்கேயும் கொண்டு போய் கிணத்துல கரைச்சிருவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ராட்டந்தூரிலாம் போட்டிருந்தாங்களா, ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. போய் அதை சுற்றுறதுக்கு போயிட்டோம். வெட்னஸ்டேவும் போனோம், தேர்ஸ்டேவும் போனோம். 2 நாள் செம்ம ஃபன்னாக போச்சு. Thanks for watching. See you in the next vlog. Until then, bye.